குட் ஆஃப்டர்நூன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. உட்காருங்க சார். தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா சார்? வாங்க சார், சொல்லுங்கள். மொபைல் ஒன்று பார்க்கணும்னு வந்திருக்கேன். ஓகே சார். ஸோ அதுக்கு உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது. கண்டிப்பாக பெட்டராக சர்வீஸ் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. சார் என்ன மாதிரி மொபைல் யாரோட யூசேஜ் இருக்குங்க சார் ஆக்சுவலாக? ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியில் ஒரு அக்காவுக்கு ஆக்சுவலாக ஓகே ஓகே சார். சரி, வாங்கி தரத்துக்காக கேட்டிருந்தாங்க. சரிங்க சார். ஸோ நல்ல மாடலாக சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே. என்னையே வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க. சரி சரி, ஓகே சார். அவங்க இப்போ இங்கே இல்லை, சிங்கப்பூரில் இருக்காங்க. வாங்கி நம்ம ஆடுறோம். சரிங்க சார். ஓகே ஓகே. அவங்க என்ன சார் யூஸ் பண்ணுவாங்க? என்ன ஒர்க் போயிட்டுருக்காங்க? என்ன யூசேஜ் அதிகமாக பண்ணுவாங்க? அவங்க ஐடி ஒர்க் ஐடி ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணுறாங்க. ஓகே ஓகே. சரிங்க சார். யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பைத்தியம், பயங்கர ஃபோட்டோஸ் அதிகம் எடுப்பாங்க. ரீல்ஸ் ரீல்ஸ் அதிகம் எடுப்பாங்க. சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறது அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க அதிகமாக. ஓகே. அண்ட் ஊரில் இருக்கிற வீடியோ கால் பண்ணுறது, வீடியோ கால்ஸ். ஓகே. பேட்டரி பேக்கப் இருந்தால் பேட்டரி பேக்கப் தான். இவ்வளோ தான் அவங்களோட கேமரா கிளாரிட்டி, பேட்டரி பேக்கப், அவ்வளோதான். வேறு எது பெருசாக இல்லை அப்படின்னு. சரிங்க சார். நான் ஜஸ்ட் என்கிட்ட ஒரு புதுசாக ஒரு மாடல் லான்ச் ஆகிருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நான் என்னோடய ஸ்பெக்ஸ்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு நான். சரிங்களா? நீங்கள் கேட்டது ஃபஸ்ட்டு கேமரா கேட்டீங்க. என்கிட்ட புதுசாக இப்போ புதுசாக B40 ப்ரோன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க சார் விவோவில். இந்த மாடல் இது பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக சொல்லுவாங்க. 6.7 இன்ச்சஸ் டிஸ்பிளே சைஸ் சார். 7.5 mm திக்னஸ் வந்துடும். 192 grams வெயிட் வந்துடும் சார் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிஃபோக்கல் இது 1.5K AMOLED டிஸ்பிளே இருந்திருக்காங்க. இதில் 4500 நிட்ஸ் இருந்திருக்காங்க. நிட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கிளியராக எடுத்து தரும். அதாவது நிட்ஸ் 4500 நிட்ஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா கேட்டிருந்தீங்க. சரிங்களா சார்? அந்த கேமராவோட ஸ்பெக்ஸ் சொல்ல உங்களுக்கு பாருங்கள். இதுதான் சார் கேமரா. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா ப்ளஸ் 50 MP கேமரா ப்ளஸ் 50 MP கேமரா. இது டெலிஃபோக்கஸ் லென்ஸ் இந்த கேமராவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 50 MP. நீங்கள் வீடியோ கால் பேசுறதுக்கு இந்த செல்ஃபி கேமரா 50 MP கேமரா யூஸ் பேசும்போது வீடியோ காலுக்கு ரொம்ப பெட்டரான குவாலிட்டி இருக்கும். இந்த மாதிரி பெட்டரான குவாலிட்டிஸ் உங்களுக்கு வீடியோ கால் யூஸ் பண்ணுறது கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இந்த 50 MP கேமரா இது என்னென்ன யூஸ் ஆகுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இது போர்ட்ரேட் ஷாட்டில் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டெலிஃபோக்கல் லென்ஸ் 24 mm வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது 24 mm. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 35 mm, 50 mm, 85 mm, 100 mm இந்த மாதிரி க்ளோஸ் அப் எடுக்குது. இந்த மாதிரி இந்த ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எம்ல வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பயோட்டர், இது இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நேச்சுரல் இருக்கணும், நேச்சுரல் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். பயோட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஸ்பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு சோனட்டரு, பிளானரு, டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் ஃப்ளாரு, சினிமெட்டிக் கேமரா. இந்த சினிமெட்டிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த ரீல்ஸ்லாம் எடுக்கும்போது நல்லா பேக் சைடில் ரன்ஸ் ஆகி எடுக்கும்போது அந்த ரீல்ஸ் எடுக்கும்போது வீடியோஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஒரு கிளியரான இமேஜ் இருக்குது. இந்த வீடியோஸில் போயிட்டீங்கன்னா இந்த வீடியோஸ் ஆப்ஷனில் இந்த வீடியோஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த வீடியோஸில் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த 2.mm, 0.6 mm, 2 mm, இந்த மாதிரி 4 mm, 100 mm இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு சரிங்களா? இந்த மாதிரி ஜூம் பண்ணி உங்களுக்கு அந்த செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதை ஒரு டான்ஸே பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வீடியோ ஃபில்டர் அதெல்லாம் ஃபில்டர்ஸ் பயோட்டர் அதெல்லாம் ஃபில்டர் உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு பின்னாடி லைட்டிங் மாதிரி எஃபெக்ட்ஸு அது மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பயோட்டரு அந்த இது மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துருந்துச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சினிமெட்டிக் கேமரான்னு சொல்லி மைக்ரோ மூவின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மைக்ரோ மூவிக்கு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் போய் எஃபெக்ட்ஸில் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு காமிக்கும் கேஷுவலு, ஃபுட்டு, ட்ராவலு அது மாதிரி உங்களுக்கு அந்த இதில் உங்களுக்கு நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி இதில் போய் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை போய் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க சார். இதில் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக 5500 mAh லாங் எலாஸ்டிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் சார். 5500 mAh பேட்டரியில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 5500 mAh பேட்டரி சீக்கிரமாக ஃபாஸ்ட் கம்மி ஆகாது சார்ஜ் உங்களுக்கு. சப்போஸ் கம்மியானாலும் கூட நீங்கள் 5500 இந்த பேட்டரியில் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணும்போது 26 மினிட்ஸில் உங்களுக்கு 50% ஆயிடும். அதே மாதிரி 15 மினிட்ஸ் 100% ஃபுல்ஃபில் ஆகிடும் பேட்டரி உங்களுக்கு. இது ஒரு பெனிஃபிட் இருக்காங்க உங்களுக்கு. இதோட ப்ராசர் ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இதில் ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 9200 ப்ளஸ் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. 3.5 GHz தந்திருக்காங்க சார். ஆக்டா கோர் ப்ராசஸ் 3.5 GHz உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. 4 mm நானோமீட்டர் சிப்செட்டில் இருந்திருக்காங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 8 GB RAM ப்ளஸ் 8 GB எக்ஸ்டர்னல் RAM. எக்ஸ்டர்னல் RAM எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செட்டிங்ஸில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சார். செட்டிங்ஸ்குள்ளே எக்ஸ்டர்னல் RAM தனி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரேம்னு சொல்லி டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ரேம் டைப் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல. இந்த எக்ஸ்டர்னல் RAM கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் RAM கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்டர்னல் RAM கிளிக் பண்ணி நீங்கள் 8 GB RAM இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு 16 GB RAM கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு. 16 GB RAM கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரி கேமிங்க்கு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இதில் வந்து உங்களுக்கு 256 ஜிபி ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குங்க சார், 512 ஜிபி ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. 2 வேரியன்ட் இருக்குது நம்மகிட்ட. இல்லை 256 512 ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மோர் ஆப்ஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோ மோஷன் வீடியோஸ். இந்த ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோவாக நீங்கள் டான்சிங் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக இது பண்ணும்போது ஸ்லோவிங்காக ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஒரு வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து பாருங்க சார், உங்களோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க. பட் அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டு வச்சுருக்காங்க. இது போர்ட்ரேட் சார் பேக் சைடு கூட உங்களுக்கு பிளர் ஆகி ஒரு பர்ஃபெக்டான இமேஜஸ் தரும். உங்களுக்கு போர்ட்ரேட் எடுக்கும் கேமரா பண்ணி சூப்பராக இருக்கும். இது மாதிரி இது நார்மல் கேமராவில் இது உங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ் வேணும்னா அந்த போஸ்டர்ஸ் வாடி வச்சு எடுத்துக்கலாம். இல்லை போஸ்டர்ஸ் வேண்டாம் அப்படிங்கும்போது போஸ்டர்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் சார் வேறு உங்களுக்கு என்னங்க சார் உங்களுக்கு வேறு இந்த கேமராஸ் தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ் இருக்குங்க உங்களுக்கு? கேமரா தவிர்த்து ஓகே, டிஸ்பிளே சைஸ் கேமரா எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது நீட் இருக்குங்களா உங்களுக்கு? வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்குங்களா? இல்லை இதெல்லாம் தாண்டி கேமரா பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா? வேறு என்ன ஃபீச்சர்ஸ் சார்? 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 9721 ப்ளஸ் ப்ராசஸர் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இந்த ப்ராசஸர் நல்லா இருக்கும், ஹேங் ஆகாது. சூப்பரான ப்ராசஸர், ஒரு துணி கூட ஹேங் ஆகாது உங்களுக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராது. 9300 டைமென்சிட்டி ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இது உங்களுக்கு. ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9300 9200 ப்ளஸ் இதில் வந்து 8+8 12+512 2 இருக்குது. 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு ஒரு வேறு என்ன சார் வேறு ஏதாவது நீட் இருக்குங்க உங்களுக்கு? இந்த டிசைன் என்னென்ன கலர்ஸ் இதில் வரும்? இதில் வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கலர் வேரியண்ட் இருக்குது சார். கேன்ஸ் ப்ளூ அண்ட் டைட்டானியம் கிரே 2 கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. கேன்ஸ் ப்ளூன்றது இந்த கலர் சார் உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் வரும். டைட்டானியம் இந்த மாதிரி இந்த சைடில் வரும் உங்களுக்கு. டைட்டானியம் 2 கலர் அவைலபிள் இருக்குது. 2 நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு ஓகேங்களா? என்ன ப்ரைஸிங் சொல்லுங்கள் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட் இருக்குங்க சார். 49,999 ஒன்று இருக்குங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 56,999 இருக்குங்க சார். இந்த 2 வேரியண்ட் 512 GB எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB 512 எடுத்தீங்கன்னா 56,999 வரும். அதே நீங்கள் 856 எடுத்தீங்கன்னா 49,999 வரும் சார் உங்களுக்கு. இவ்வளோ ப்ரைஸ் வருதா சார்? உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குது சார். இவ்வளோ ப்ரைஸுக்கு இப்போ காம்படிஷனாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக. ஆமாம் சார் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜைஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமோல்ட் டிஸ்பிளே 1.5 அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4500 நிட்ஸ். இந்த நிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வேறு சாம்சங்கே இருக்குது S23 அல்ட்ராலாம் போடணும்னு சொல்லி அது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட்ஸ். ஃபியூச்சராக நம்ம கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி செக்யூரிட்டி லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி லாக்ஸ் இதுலேயும் இருக்குது சார். கேலக்ஸி சாம்சங் கேலக்ஸியோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து சேம் இதுலேயும் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ ஐ மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்குது சார். அந்த மேனேஜர்ஸில் போயிட்டு நீங்கள் ஃபோன் உங்களுக்கு நார்மல் மொபைல் ஹீட் ஆகுது ஹேங் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க? டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் ரீசெட் பண்ணுங்க தான் நீங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி. பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐ மேனேஜர் ஆப்ஷன் இருக்குது நம்மகிட்ட. இந்த ஐ மேனேஜர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேண்டாத ஆப்ஸ் இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக உங்களுக்கு எடுத்து வந்துடும். செக்யூரிட்டி ஸ்கேனு இது பண்ணால் உங்களுக்கு பேக் சைடு அந்த எதாவது ஹைதாக இருக்குதா லைதாக அப்படின்னு செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்க்ரீனப்பு, ஏதோ அன்வான்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் ஸ்க்ரீனப் வந்து டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இதெல்லாம் இந்த வந்து ஸ்பேஸ் ஸ்க்ரீனப் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மொபைல் ஹீட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஹீட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணால் ஃபோன் கூலிங் ஒரு ஆப்ஷன். இந்த ஃபோன் கூலிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேக் சைட் அனைத்து அப்ளிகேஷன்ஸ் பூரா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஃபோன் கூலிங் கொடுத்துரும். ஃபோன் கூலிங் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு இதில் எந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் சர்வீஸ் சென்டர் போக வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சரி, என்ன கம்மி பண்ணி ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி சார் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரேட் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது சார். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே 4000 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. இது வந்து விவோ பிராண்ட் சைடு கொடுக்குறோம் உங்களுக்கு. எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருந்துச்சு, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. இல்லை நான் ஃபினான்ஸ் பேங்கில் போய்க்கிறேன் அப்படின்னா 12/0 ஸ்கீம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கேஷாக ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எவ்வளோ எடுத்துக்கலாம் சார். உங்களுக்கு கேஷ்பேக்னா என்னென்ன பேங்க் சொன்னீங்க? என்கிட்ட வந்து டிபிஎஸ் ஃபெடரல் பேங்க் இருக்குது.
எஸ் பேங்க் இருக்குது, ஃபெடரல் பேங்க், எஸ் பேங்க் இருக்குது சார், எஸ்பிஐ பேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் இருக்குது. இது ஃபெடரல் போட்டுக்கலாம் சார், ஃபெடரல். சரி, அதில் பண்ணி கொடுத்து. ஓகே சார், தேங்க்யூ சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் சார் வேணும் உங்களுக்கு? என்ன கலர் இருக்குது சார்? அது கேன்ஸ் ப்ளூ அண்ட் கிரே கலர், டைட்டானியம் கிரே கலர். கிரே கலர். ஓகே சார், கிரே கலர் கொடுக்கலாம். ஓகே டன். சரிங்க சார், பேக் பண்ணிடலாம். அது என்ன வேரியன்ட் சார் உங்களுக்கு? 12 ஃபைட்டர். 12 ஃபைட்டர் கொடுக்கலாம். ஓகே சார். சார் பில்லிங்க்கு கார்டு கொடுக்கலாமா? சார் இப்போ பாருங்க சார், இதில் கேஷ்பேக் ஆஃபர் உங்களுக்கு இது வந்துடுது. 4000 கேஷ்பேக் கிரெடிட் மைனஸ் ஆகிடுது, உங்களுக்கு இதாகுது. ஓகே ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே டன். ஓகே சார். சார் தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங். விசிட் அகைன். ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ சார். ஓகே, ஓகே சார். பர் பீஸ் இன்சென்டிவ் பாலிசி சொல்லுங்கள், எவ்வளோ சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா பர் பீஸ்க்கு 900 வருங்க சார். 8256 எடுத்தீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு 512 GB எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும் சார். ஓகே. பிபிஏ கிளாஸிஃபிகேஷன் பாலிசியில் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ்க்கு அதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்னலாம் ஸ்கோரு, என்னென்ன ஸ்கோர் தராங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸுக்கு வந்து 5 மார்க்ஸுங்க சார். அதுக்கப்புறம் வால்யூம் இஸ் வேல்யூ டார்கெட்டுக்கு 30 மார்க்ஸ் சார். வால்யூம் இஸ் வேல்யூ அச்சீவ்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வால்யூம் இஸ் வேல்யூ அச்சீவ்மெண்ட்டுக்கு 25 மார்க்ஸ் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது ஃபங்க்ஷனல், அது ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. ஃபங்க்ஷனுக்கு பிரிச்சிருக்கிறதுக்கு மட்டும் ஸ்கோரிங் கேட்குறேன். ஃபங்க்ஷனல்னால் அந்த இதுன்னு சார் உங்களுக்கு அந்த இதுதாங்க சார் 5 பாயிண்ட்ஸு ஸ்கோரிங் போடுறாங்க இல்லையா? ஸ்கோரிங் போடுறது 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்க சார். ஒன்று ஃபங்க்ஷனல், ஒன்று பிஹேவியர். ஃபங்க்ஷனலில் என்னென்ன வரும்? 2 கேட்டகரி சொல்லுங்கள். ஃபங்க்ஷனல் சார், ஃபங்க்ஷன் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வேல்யூம் டார்கெட், வால்யூம் அச்சீவ்மெண்ட் தான் வந்து ஃபங்க்ஷன். பிஹேவியரில் மீதி இருக்க 3 என்னென்னு கேட்குறேன். ஃபங்க்ஷன் வந்து வேல்யூம் இஸ் வால்யூம் அது வருங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன பிரிண்டர்ஸ், லேர்னர்ஸ், அது வால்யூம் மீதி எதுக்கெல்லாம் ஸ்கோர் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டனன்ஸ் 5 மார்க்ஸ் சார். அதுக்கப்புறம் வந்து வேல்யூ அச்சீவ்மெண்ட் டார்கெட்டுக்கு வந்து 25 மார்க்ஸ் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வால்யூம் வேல்யூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் 5 மார்க்ஸ் சார். டென்யூருக்கு 10 மார்க். 10 கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ். வேல்யூக்கு வந்து 30, வால்யூமுக்கு 20. இதுதான் ஸ்கோரிங். சரி. ஃபங்க்ஷனல்னு சொல்கிற 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஃபங்க்ஷனல். வேல்யூ அது அச்சீவ்மெண்ட்டுக்கும் வால்யூம் அச்சீவ்மெண்ட்டுக்கும். பிஹேவியரில் மீதி இருக்க 3 தான்.